ஹாய், வணக்கம். நாய் வந்து குறைக்க மாட்டேங்குது. யாரும் வரப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாய் வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாயை குறைக்க வைக்கிறதுக்கு ஒரு 3 டெக்னிக் இருக்குது. ஆனால் 3 டெக்னிக்குமே வந்து பேசிக் வந்து நம்ம வந்து அதோட பொறுமையை சோதிக்கிறது அப்படிங்கிறது தான். நாய் வந்து எப்பயுமே பொறுமை இதாகிறப்ப தான் அது குறைக்க ஆரம்பிக்கும். அது குறைக்காத நாய்ங்க, குறைக்கிற நாய்ங்க நார்மலாகவே எல்லாத்துக்கும் குறைக்கும். ஸோ குறைக்காம காமாக இருக்கிற நாய்ங்க வந்து பொறுமை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் குறைக்க ஆரம்பிக்கும். அதான் அதோட டெக்னிக்கோட பேசிக்காக தான். அது வந்து 3 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து அதுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு அதை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாய் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த குறைக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வெரி குட்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அதுக்கு ஏதாவது ட்ரீட்டு கொடுத்து அது கூடவே மெதுவாக கமெண்ட் ஆடி பண்ணிட்டு இருந்தோம்னா அது அந்த குறைக்கிற அந்த ஹேபிட் வரும். ரெண்டாவது ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது விளையாடுற பொருள். சில நாய்க்கு ஃபுட்டை விட விளையாடுற பொருள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விளையாடுற பொருளை வந்து நம்ம அதுக்கிட்ட கொடுக்காம கையிலே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது குறைக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து வெரி குட்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த விளையாட்டு பொருளை கிட்ட கொடுக்கணும். கிட்ட கொடுத்தோம்னா அது விளையாட ஆரம்பிச்சோம். திரும்ப அதை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது திரும்ப குறைக்கும். குறைக்கிறப்ப நம்ம வந்து திரும்ப அந்த விளையாட்டு பொருளை கொடுக்கலாம். ஸோ அது கூட ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது குறைக்க ஆரம்பிக்கிறப்ப வெரி குட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தோம்னா ஸோ அந்த கமெண்ட் சொல்கிறப்ப இல்லப்போ ஸ்பீக் இல்லாட்டி பார்க் இல்லாட்டி குறை எது வேணாலும் சொல்லலாம். இப்படி நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்கிறப்ப அது குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கமெண்ட் சொன்னால் அது குறைக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த கமெண்டை மட்டுமே சொல்கிறப்ப அது குறைக்க ஆரம்பிக்கும். எந்த ட்ரீட்டோ விளையாட்டு பொருளோ எதுவும் இல்லைனாலும் அந்த கமெண்டை சொல்கிறப்ப அது குறைக்க ஆரம்பிக்கும். அந்த கமெண்டை நம்ம எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது பார்க்கும். ஸோ வெளியில் யாராச்சும் ஆளுங்க வராங்க, இல்லை வெளியில் வேற ஒரு நாய் வருது, இல்லை வேற ஏதாவது ஒன்று வருது, அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்பீக் அப்படின்னு சொன்னோம்னா பார்க்கும். பார்த்துட்டு அதை பார்த்துட்டு குறைக்கும். ஸோ நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி இது வந்து ஒரு டைமில் 2 டைமில் இல்லை ஒரு நாளில் 2 நாளில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இது வந்து கொஞ்சம் லாங் டைம் எடுத்து பொறுமையாக இருந்து அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அது அப்போ தான் இது எதனால அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அது குறைக்கிறப்ப நம்ம ஏதாவது அதை குறைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை குறைக்கிற டைம்ல எல்லாம் நம்ம அதை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குறைக்கிற அந்த மென்டாலிட்டி வந்து அதுக்கு போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுறது. அதாவது சின்ன குட்டியாக இருக்கிறப்ப ஒரு வீடு இருக்குது, வீட்டில் வந்து இப்போ என் ஃபேமிலி அப்படின்னா நானே என் ஒய்ஃபு குழந்தை அம்மா இவங்கள தவிர வேற யாரும் வரமாட்டாங்க போக மாட்டாங்க. ஸோ வேற யாரை பார்த்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். ஆனால் சில ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, வீட்டில் வந்து ஆஃபீஸ் இருக்கும், நிறைய பேர் டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த நாயை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு யார் வந்துட்டு போனாலும் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான், நம்ம ஃபேமிலிக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஏன்னா டெய்லி அது நிறைய பேரை பார்த்துருக்கு. இப்போ ஒரு லாயர் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லாயர் இல்லை ஒரு டாக்டர், அவங்க வந்து வீட்லேயே வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க நாய் பார்த்தீங்கன்னா குறைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு டெய்லி புது புது முகங்கள் வந்துகிட்டே இருக்கும், புது புது ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. ஸோ இவங்கள பார்த்து குறைக்கிறப்ப அவங்க சின்ன குட்டியிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, குறைக்காத அப்படிங்கிற மாதிரி. அந்த நாய் குறைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி தான் நாயோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. இது பெருசானதுக்கு அப்புறமேட்டு குறைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வரப்ப அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது போகிறது தான் இந்த டெக்னிக். ஸோ அதை குறைக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபுட்டு கையில் வச்சுட்டு அதை வந்து கொடுக்காம டிலே பண்ணியிருந்தா அது குறைக்கும். 2வது ஸ்டெப்பு விளையாட்டு பொருளை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம டிலே பண்ணிட்டு இருந்தா அப்பையும் குறைக்கும். இது 2 இது ட்ரை பண்ணலாம். 3வது ஒரு ஸ்டெப்பு அப்படிங்கிறது வந்து அது முகத்தை பார்த்து ஊதுறது. எந்த ஒரு நாய்க்குமே வந்து முகத்தில் ஊதுனோம்னா பிடிக்காது. அப்போ வந்து அது குறைக்கும். சில நாய் கடிக்கும். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். உங்கள் நாய் உங்களை வந்து கடிக்கவே கடிக்காதுன்னு 100% உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது அப்படிங்கிறதுனா முகத்தில் நீங்கள் ஊதலாம் தாராளமாக. பின்ன சின்ன சின்ன குட்டி அப்படின்னாலும் முகத்தில் ஊதுனா கண்டிப்பாக குறைக்கும். ஒரு அடல்ட் சிமி அடல் வந்துருச்சு இல்லை அடல்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக கடிக்கும். அதனால் அந்த ஒரு டெக்னிக்கு மட்டும் சின்ன குட்டினா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நாய் உங்களை கடிக்கவே கடிக்காதுன்னு 100% உங்களுக்கு கேரண்டி இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கடிக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் முகத்தில் ஊத போகாதீங்க. ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக கடிக்கும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது.
ஸோ பாக்கி 2 டெக்னிக்கை நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஃபுட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணலாம், விளையாட்டு பொருள் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ என் கையில் ஒரு பிஸ்கட் இருக்கு. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொன்னாலே இவன் வந்து குறைப்பான். அது இல்லாமல் ஆளுங்க வெளியில் யாராச்சும் வந்தாலும் இவன் குறைப்பான், அனிமல்ஸ் வந்தால் குறைப்பான். ஸோ இவனுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கலாக இந்த இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, கிரேட், கம் வா 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 வா, குட் பாய், குட் பாய். நோ நோ இவனுக்கு ஃபுட்டு நம்ம வச்சா எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுட்டு இருந்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எஸ் சொன்னால் தான் சாப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதனால இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதான் ஒரு சின்ன பிரச்சனை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கேட்குறானு. ஏன்னா பிடிச்ச ஐட்டம். புரியுதுண்ணா? Yes. Speak. 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 Allah speak. Speak. Good. Speak. Yes, good boy. Good. Speak. Yes, good boy. அவனுக்கு அந்த கமெண்ட் சொன்னாதான் குறைப்பா. ஓகே, வெயிட் வெயிட். இப்போ பாருங்க, வெயிட் வெயிட். No, wait, no, wait. அவன் வெயிட் பண்ணிட்டு தான் குறைக்க மாட்டான். அதான், ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் வந்து உங்கள் நாய்க்கு பிஸ்கட்டை காமிச்சா கண்டிப்பாக ஒரு பொறுமையில் இருக்கிறப்ப அவன் குறைப்பான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது ஒரு டெக்னிக் தான். எஸ்.